இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் நெருக்கமான நண்பர்கள். இரண்டு பேருக்கும் இடையே பலமான உறவு இருந்தது. நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து பொல்லாத சட்டங்களையும், அனைத்து அராஜக நடவடிக்கைகளையும் ஆதரித்தது அதிமுக. ஆக இவர்கள் இருவரும் இன்று பிரிந்து இருக்கிறார்கள் என்று காட்சி அளித்தாலும் அவர்கள் இருவரும் தான் பதில் சொல்ல வேண்டும். 40 ஆண்டுகளாக அனைத்து மத மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் இணக்கமாக வாழுகின்ற பூமியில எனக்கு தெரிந்து முதல் முறையாக சாதி சமுதாயத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கிறார் என்றால் இது மிகப்பெரிய அவமானம். இந்த களங்கத்தை ஏற்படுத்த முயலும் அரசியல் கட்சிகளுக்கு, அதனுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் தெளிவான பதிலை தருவார்கள், தெளிவான மறுப்பை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஜாதி வேறுபாடுகளை என்றுமே சிந்தித்து கூட பார்க்காதவர்கள் இருக்கும் இடத்துல ஜாதி உணர்வுகளை தூண்டுவது என்பது மக்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுலா பயணிகளாக வந்தவர்கள் இங்கே பகையை, பகை பேச்சை, பகை சிந்தனையை விதைத்து விடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அதற்கும் தெளிவான பதிலை சொல்லுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சட்ட மசோதா தீர்மானங்கள், எந்த மசோதாவையாவது, எந்த தீர்மானத்திலேயாவது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அதிமுக பேசியது, வாக்களித்தது என்ற ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. காலம் கடந்த பிறகு அதை மழுப்புவது சான்றாக அமையாது. எங்கள் தேர்தல் அறிக்கை பேசும் பொருளாக மாறிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை 3 மணி நேரத்தில் புதைந்து விட்டது. யாராவது பேசுறாங்களா? சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லுங்க. இன்னைக்கு கிராமத்தில் போனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்களில் பழிச்சென்று பல கிராம மக்களுக்கு கூட நினைவுக்கு வருது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நாள் சம்பளம் 400 ரூபாய், 30 லட்சம் மத்திய அரசு காலி இடங்களை ஓராண்டுகளிலே பூர்த்தி செய்வோம். மகாலட்சுமி திட்டத்தின் கீழே மிக ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு லட்சம் ரூபாய் தருவோம். மக்களே பேசுகிறார்களே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு அம்சத்தை சொல்லுங்க, ஒரு புதிய அம்சத்தை சொல்லுங்க, ஒரு புதுமையான அம்சத்தை சொல்லுங்க, ஒரு புதிய பாதையை காட்டக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லுங்களேன். ஆக எங்களை பொறுத்தவரையில் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோயில், பழனி எல்லாமே ஒன்றுதான். நாங்கள் தேர்ந்தெடுப்போம், 3ஐயும் தேர்ந்தெடுப்போம், 3 இடங்களுக்கும் போவோம். இதற்கெல்லாம் கைடாக, டூரிஸ்ட் கைடாக பிரதமர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த பாருங்க, கச்சத்தீவு, பாரதிய ஜனதா கட்சியே அந்த கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பியது. ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவர்களுக்கு அந்த பிரச்சனையில உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை, ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? அவருக்கு தெரியும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்த பிரச்சனை. 27/1/2015 தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்ட கேள்விக்கு கையெழுத்து போட்டு பதில் வந்திருக்கு. என்ன பதில் சொல்கிறது? No one has acquired
ஆர் சீடட் கச்சத்தீவு. யாரும் கச்சத்தீவை எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது தாரை வார்க்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், யாரும் கச்சத்தீவை எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் யாருக்கும் தாரை வார்க்கவில்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் சித்து விளையாட்டு. ஆனால் அவர்களுக்கே தெரியும் இது அரசியல் சித்து விளையாட்டுன்னு. ஆகவேதான் தேர்தல் அறிக்கையில இதை பத்தி எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடலையே. யார் கஸ்டடியில் இல்ல, அது கடல்ல இருக்கிற ஒரு சிறிய தீவு. உலகம் ஏற்றுக்கொண்ட கடல் சட்டம் விதிகளின்படி அன்று என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த எல்லை இருக்கே, கடல்ல ஒரு எல்லை, நிலத்துல ஒரு எல்லை இருக்கிற மாதிரி கடல்ல ஒரு எல்லை இருக்கு. அதை நிலத்துல இருக்கிற மாதிரி தூண் போட்டு வரையறுக்க முடியாது. ஆனா வரைபடங்கள்ல அந்த எல்லை எங்கே இருக்குன்னு தெரியும். லாஞ்சிடியூட் லாட்டிடியூட்ல தெரியும். அந்த எல்லையில வடக்கு பகுதி இந்திய கடல், தெற்கு பகுதி இலங்கை கடல். ஒரு பொதுவா சொல்றேன், இந்த தீவு இலங்கை கடல் பகுதியில இருக்கிறது என்று இரு நாடுகளும் வரைபடங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ராமநாதபுரம் ராஜா எந்த ஆவணங்களையும் தரவில்லை என்று அந்த கடிதத்திலே இருக்கு. 27/1/2015 கடிதத்தை பார்த்தீங்களா? தயவு செய்து பாருங்க, அது கூகுள்ல போட்டா உங்களுக்கு அந்த கடிதம் கிடைக்கும். ஆளுநர் பதவியை திரும்ப பெறுவது என்பது அரசியல் சாசனத்தை திருத்தணும். அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனத்தை திருத்தணும். அந்த அரசியல் கட்சி பல நாட்களாக அதிமுக அரசும் சொல்லி வந்தது, அதிமுக கட்சியும் சொல்லி வந்தது, ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்று சொல்லி வந்தது. அது அரசியல் சாசனம் திருத்தத்தை பொறுத்தது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றி அபிடவிட்டை போட்டுச்சு. ஆக ஆட்சி மாறட்டும், காட்சி மாறும் என்று நம்புகிறேன்.